7.5% தந்து 11 மருத்துவக் கல்லூரிகள் நமக்கெல்லாம் அளித்து மாணவர்களின் எதிர்காலத்தை வளமாக்கிய அம்மாவின் திட்டமான மடிக்கணினி திட்டத்தை நமக்கெல்லாம் வாரி வழங்கி இன்றைய மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கிய நமது கழக பொதுச் செயலாளர் அவர்களை வருக 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 என வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம். ஐயா என் பேர் கோகுலகிருஷ்ணன் ஐயா. அப்பா கூலி வேலை பார்க்குறாருயா, அம்மா டைலர்யா. நான் கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூலில் ஐயா படித்தேன். 2012ஆம் ஆண்டு எனக்கு லேப்டாப் வந்ததுயா. அதுக்கப்புறம் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். நான் கொரோனா பேட்சில் தான் பாஸ் ஆனேன். ஆனால் இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய இன்ஜினியராக மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறேன். அதுக்கு ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம், என் பேர் சந்தியா. அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நான் படித்தேன். 2017ஆம் ஆண்டு நான் லேப்டாப் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பிகாம் முடிச்சுட்டு இப்போது MBA ஹெச்ஆராக என்னோடய கோர்ஸ் எல்லாமே லேப்டாப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அண்ணனும் இப்போ ஐடியில் அம்மா ஆட்சியில் கொடுத்த லேப்டாப்பு படித்து இப்போ ஐடியில் 1 லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கிறான். எங்கள் தம்பிக்கு லேப்டாப் வாங்குகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து அதை அவனுக்கு கொடுத்து இப்போ அவங்களும் இப்போ சிவில் இன்ஜினியரிங் முடித்து அந்த லேப்டாப்பில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, என் பேர் அஜித் குமார். திருவள்ளூர் மாவட்டம் ரெடில்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். பம்பத்தூர் ஸ்கூலில் 2017 நான் லேப்டாப் வாங்கினேன். சென்னை லோயலா காலேஜில் தான் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணேன். அது படிக்கும்போதே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லேப்டாப்பு. அந்த டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஒரு MNC கம்பெனியில் அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஸோ எனக்கு டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் ஏரியா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் சேல்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் லேப்டாப் இன்னும் யூஸ் ஆகிட்டு இருக்குது. நாங்கள் அண்ணன் தம்பிங்க 3 பேருமே நாங்கள் லேப்டாப் வாங்கியிருக்கோம். ஸோ 3 பேருமே இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருக்கும். நன்றி. வணக்கம் ஐயா, என் பேர் தென்னவன். நாங்கள் அம்பத்தூர் ராமசாமி மேல்நிலை பள்ளியில் படித்தேன். இப்போ நான் வேல்டெக்கில் பிடெக் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், 3rd இயர். ஐயா எனக்கு அப்பா தவறிட்டாங்க ஐயா. அம்மா மட்டும்தான். படிப்பு செலவுலேருந்து வீட்டு செலவுலேருந்து எல்லாத்தையும் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பம், சாப்பாடுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன். அதுவும் கரெக்டாக 2019 அப்பா தவறிட்டார். அதுக்கப்புறமே கொரோனா, அதில் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு ஆகிட்டோம். இதில் எனக்கு இந்த ப்ரோக்ராமிங் கோடிங்கில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ லேப்டாப் வாங்கலான்னு பார்க்கும்போது 40,000 50,000 போது எங்களால் முடியாது. சரி ஓகே கவர்மெண்ட் கொடுப்பாங்க வாங்கிக்கலான்னு பார்த்தா தம்பி கவர்மெண்ட் மாறிடுச்சு, லேப்டாப் கிடையாதுன்ட்டாங்க. எனக்கு என்னடா இது போச்சு மொத்தமானு நினச்சிட்டேன். அப்போது இது விஷயம் தெரிஞ்சு எங்கள் சித்தி அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு. அவங்க பழைய ஸ்டூடெண்ட்டோட ஒருத்தவங்க அம்மா லேப்டாப் வாங்கி எனக்கு கொடுத்தாங்கய்யா. அந்த லேப்டாப்பில் தான் நான் படித்தேன், கற்றுக்கிட்டதை வச்சு சம்பாதிக்கிற இந்த சின்ன சின்ன கம்பெனிகளுக்கெல்லாம் ஆப்பு வெப்சைட்டில் டெவலப் பண்ணி கொடுத்து என் காலேஜில் மொத்தம் 8 செமஸ்டருங்கய்யா. ஒரு 5 செமஸ்டர் ஃபீஸுக்கு இந்த சின்னதாக இந்த லேப்டாப் வச்சு சம்பாரிச்சு தான் நானும் எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு கட்டினேன். இதுக்கப்புறம் இருக்கிற 3 செமஸ்டருக்குமே நீங்கள் கொடுத்த அந்த அம்மா லேப்டாப் வச்சு தான் நான் என் ஃபீஸையும் கட்ட போகிறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. வணக்கம் சார், என் பேர் ஜெயசெல்வி. நான் அசோக் நகர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு முன்னாடி பேட்ச் வரைக்கும் கொடுத்தாங்க, 2020 வரைக்கும் கொடுத்தாங்க. 21 பேட்ச். நான் இன்ஜினியரிங் ஃபீல்டு தான் போகணுன்னு கேட்டேன். லேப்டாப் கிடைக்கல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, ஒர்க்கு படிக்கிறது மேலெலாம். ஆனால் எங்கள் அக்கா வாங்கியிருந்தாங்க, அந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கும் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு கிடைச்சா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். அது கிடைச்சா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டிலேருந்து வரேன். நான் 11th படிக்கல எனக்கு லேப்டாப் கொடுத்துட்டாங்க. அதாவது எப்படின்னா அடுத்து ஆட்சி மாறப்போதே ஐயா சொல்லிட்டாரு எல்லாருக்கும் லேப்டாப் கொடுங்க அப்படின்ட்டு. அதனால் ஐயா மூலியமாக எனக்கு லேப்டாப் வச்சு நான் இப்போ SAP கற்று அதுலேருந்து நான் ஒரு மாதம் ஒரு 70,000 ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறேன் ஐயா. நல்லபடியா. நன்றி ஐயா. பெறாமல் போனதனால் பட்ட பாட்டையும் இன்றைக்கு அனைவர் முன்னாடியும் முக்கியமாக கழக பொதுச்செயலர் முன்னாடி இன்றைக்கு அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இன்றைக்கி பல்வேறு மாணவர்களும் பல்வேறு மாவட்டங்களில் நம்மோடு இணைந்திருக்காங்க. இன்றைக்கு கனடாவிலிருந்தும் US இணையவும் இருக்காங்க. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2012 கொடுக்கப்பட்ட மடிக்கணினி தற்போது கிடைக்காமல் இருக்கக்கூடிய மாணவர்கள்
படுகின்ற வேதனையும் இன்றைக்கு தொடர்ந்து தங்களால் படிக்க முடியாமல் படிக்க இயலாமல் தொடர்ந்து அவர் அண்ணனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் அவர்கள் பெற்ற பயனையும் தற்போது சொல்ல இருக்காங்க. எனக்கு 12th முடிச்சதுக்கப்புறம் எனக்கு லேப்டாப் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு பிபிடி ப்ரெசன்டேஷன், அப்புறம் நான் சிவில் இன்ஜினியரிங் எடுத்ததுனால எனக்கு ஆட்டோ கேட் அந்த மாதிரி நிறைய இது நான் ட்ராயிங்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் லாக்டவுன் டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தது. அப்புறம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கு நான் எனக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து லேப்டாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். சார் என்னுடைய பேர் நந்தகுமார் சார். நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க சார். நான் கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா கரூர் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில 2019-20 வந்துட்டு நான் படிச்சேங்க சார். அந்த டைம்ல அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து இறந்துட்டாங்க சார். உங்களுடைய பீரியட்ல தாங்க சார் நான் லேப்டாப் வாங்கினேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த டைம்ல நான் பட்டன் ஃபோன் தாங்க சார் வச்சிருந்தேன். எனக்கு அதிகமா எதுவுமே சர்ச் பண்ணி பாக்குறதுக்கு இதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல் இல்லாம இருந்துச்சு. நீங்க கொடுத்த இந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலேஜ் நான் இன்ஜினியரிங் எடுத்தேங்க சார். எனக்கு ஒவ்வொன்று சின்ன சின்ன விஷயங்கள் சர்ச் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப எனக்கு ரிப்போர்ட் போடுறதுக்கு பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்றதுக்குலாம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி இப்ப நான் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்ப எனக்கு என்னன்னா நான் வந்துட்டு படிச்சது இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரதுக்கும் ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஃபைன்ஃபுல்லா இருக்குதுங்க சார். இதுக்கப்புறம் இப்ப என்னோட காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஹிண்ட்ஸ் எடுக்கணும் சார், எனக்கு கொடுங்க, உங்களோட லேப்டாப் கொடுங்கன்னு கேட்பாங்க. என்னையை தாண்டியும் இப்ப அவங்களுக்கு பயன்பாடு இல்லா இருக்குங்க சார். ஏன்னா இந்த ஆட்சி பீரியட்ல இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு லேப்டாப் கிடைக்காதனால அவங்களுக்கு என்னுடைய லேப்டாப் நம்ம அம்மாவுடைய அரசு மூலமா வாங்கினது இவங்களுக்கும் இப்ப பயன்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. ஒரு தாய்க்கு தான் ஒரு பிள்ளையோட கஷ்டம் தெரியும். அதுபோல தான் அம்மாவோட ஆட்சி காலத்தில் மக்களை பிள்ளையா இருக்கனால அதெல்லாம் தெரியுது. ஆமாங்கய்யா. அம்மாவின் ஆட்சி காலத்தில் ஏழை மக்களோட பயனுள்ள தேவைகள் என்னென்னவோ, ஏழை மக்களோட மாணவிகளுக்கு என்னென்ன பயனுள்ள இதுவோ அதெல்லாம் வழங்கி தந்த ஆட்சி காலமாக அமைய வந்ததையா. இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் எந்த ஒரு பயனும் அடையாத ஏழை மக்கள் மாணவ மாணவிகள் அதில் ஊக்கப்படுத்த இல்லாமல் கெட்ட பழக்கிறதுக்கும் அதுக்கும் அடிமையாக இருக்கிற ஆட்சி அமைஞ்சிச்சியா. தங்களுடைய ஆட்சி அமைந்து 2020 அமையப்பெற்று ஏழை எளிய மாணவர்கள் மடிக்கணினி போன்ற நல் வசதிகளை பெற்று மீண்டும் மீண்டும் மேலே வளர்த்துக்கான முன்னுரிமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய இளைஞர்கள் மாணவனுடைய துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். உங்களுடைய எண்ணம் ஈடேறும். எங்களை போல ஏழை எளிய மாணவ மாணவிகளோட ஒத்துழைப்பாங்க அனைத்தும் உங்களுடைய இருக்கும் ஐயா. ஐயா, இந்த கொரோனா காலகட்டத்தில் மற்ற ஸ்டேட்டுங்கெலாம் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் போது தத்தளிச்சிட்டு இருக்கும் போது நீங்கள் மட்டும் எப்படி அவங்களுக்கு இந்த ஆல் பாஸ் போகணுன்ற யோசனை வந்துச்சு? அதாவது காலம் என்பது விலை மதிக்க முடியாது. அந்த காலம் கடந்துட்டால் மீண்டும் அந்த காலத்தை பெற முடியாது. மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கக்கூடாது, அவருடைய மனது பாதிக்கக்கூடாது. கொரோனா காலத்தில் அவருடைய மனம் எந்த அளவுக்கு பாடுபட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா வீட்லேயே அடைச்சி வச்சுருந்தோம். நீங்கள்லாம் சுதந்திரமாக இருந்த மாணவர்களை இந்த கொரோனா பாதிக்கக்கூடாது என்பதற்காக வீட்டிலேயே இருக்க வைத்தோம். அதனால் பாதிக்கப்படக்கூடாது, மன உளைச்சல் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் மாணவருடைய நலன் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆல் பாஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, 1 இயர் உங்களுக்கு காலம் கடந்து விட்டால் அந்த பயன் உங்களுக்கு கிடைக்காத போயிடும், பலன் கிடைக்காம போயிடும். அதனால தான் கொடுத்தோம். அது மட்டும் அதிமுக ஆட்சியில் வீட்டில் இருந்தபடியே இன்றைக்கி கல்லூரியில் இருந்த கூட ஆன்லைன்லேயே வகுப்பு நடத்தினாங்க. ஆன்லைன்லேயே வகுப்பு நடத்தோம், ஆன்லைன்லேயே தேர்வும் நீங்கள் எழுதுனீங்க. அதனால் அதெல்லாம் உங்களுடைய மாணவருடைய நலன் கருதி அதிமுக எடுத்த நடவடிக்கை. அந்த காலகட்டம் என்பது ஒரு மோசமான காலகட்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொரோனா காலத்தில் எப்படியெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டோம், அதை எப்படி எங்களுடைய அரசு கையாண்டு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றியதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய மாணவருடைய மன உளைச்சல் இருக்கக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி ஆல் பாஸ் அப்படின்னு தான் நாங்கள் ஆல் பாஸ் போட்டுருக்கோம். ஐயா, அப்புறமா வந்துட்டு இப்போ நிறைய அரசு கல்லூரியில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் சுத்தமாக சரியில்லை. டாய்லெட்டாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ ரொம்ப மோசமாயிருச்சியா. அதை நம்ம ஆட்சி வந்த பிறகு சரி பண்ணணும்னு கேட்டுக்கிறேங்கய்யா. அதிமுக ஆட்சி இருக்கிற வரை அவ்வப்போது எங்களுடைய அமைச்சர்கள் ஆய்வு செய்வாங்க. உங்களாட்ட இருக்கிற மாணவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த மனுக்களை ஆராய்ந்து
உடனடியாக அந்த கல்லூரிக்கு சென்று ஆய்வு செய்து இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் தீர்த்து வைப்பாங்க. இந்த ஆட்சியில் அதெல்லாம் கிடையாது. இப்போ கூட பாருங்கள், ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் இந்த ஒரு வாரத்துக்கு மீது நான் அறிக்கை வெளியிட்டேன். எவ்வளோ மோசமான நிலையில் இருக்குதுன்னு பாருங்கள். வார்டன் பணம் அனுப்பலை, ஆதி திராவிட மாணவருடைய விடுதிக்கு முறையாக அந்த உணவு கட்டணத்தை அனுப்பலை. அதனால் அங்கே இருக்கிற வார்டன் சொந்த பணத்தை போட்டு அந்த மாணவர்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்ற உணவு கட்டணத்தை அனுப்பாத காரணத்தினால் அந்த விடுதியினுடைய வார்டன் அவருடைய சொந்த பணத்திலிருந்து செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதையெல்லாம் நான் குறிப்பிட்டு இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது, இதையெல்லாம் கவனித்து சரி செஞ்சு அந்த ஆதிராவோட மாணவர்களுக்கு முறையாக உணவு கிடைக்க வேண்டும். சில இடத்துல உணவு தயாரித்து கொடுப்பது கூட ஒரு மோசமாக இருந்தது. அதையெல்லாம் நாங்கள் அறிக்கையை நான் வெளியிட்டேன். ஆகவே எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் என்பது இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள். அப்படி அந்த நாட்டை ஆள பிறந்த மாணவர்களுக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியும், அவளுக்கு என்னென்ன பிரச்சனை வருகின்றது, அந்த பிரச்சனையை அவ்வப்போது ஆய்வு செய்து பிரச்சனை தீர்க்கக்கூடிய அரசாங்கம் தான் எங்களுடைய அரசாங்கம். மீண்டும் உங்களுடைய கனவெல்லாம் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும். நன்றிங்க ஐயா. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஒருத்தர் உங்ககிட்ட கேட்டிருப்பார் அம்மா உணவகம் இதுன்ட்டு. முன்னாடி நான் இருந்தபோது வீட்டு பக்கத்துலேயே நிறைய அம்மா உணவகம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று கூட செயல்பாட்டில் கிடையாது. நான் ஹாஃப் டே ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் மூடி இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மா உணவகத்தில் வாசலில் குப்பை மேடா வச்சுருக்காங்க ஐயா. அதை நம்ம சரி பண்ணோம் ஐயா நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள், வேலைக்கு செல்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் குறைந்த விலையில் தரமான உணவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அம்மா உணவகத்தை திறந்தோம். கண்டிப்பாக இந்த ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன, அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுறாங்க. அதுக்கு சரியான பராமரிப்பு இல்லை. அதிமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் இந்த அம்மா உணவு மிக சிறப்பாக செயல்பட்டு. ஏழை எளியோர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் வயிறார உணவு கொடுத்தோம், தரமான உணவு கொடுத்தோம். இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அம்மா உணவகத்தில் பணிபுரிந்த பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா உணவகத்திற்கு தேவையான அளவுக்கு பொருள் வாங்கி கொடுப்பதில்லை, தரமான பொருள் வாங்கி கொடுப்பதில்லை, குறைச்சி வாங்கி கொடுக்குறாங்க. இதனால் அந்த உணவுடைய தரம் குறையுது. இவருடைய நோக்கம் என்ன, படிப்படியாக இப்படி ஆட்களை குறைப்பது, அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வருகின்ற அந்த உணவுப் பொருளுடைய அளவை குறைப்பது, தரமில்லாமல் பொருளை கொடுப்பது. இப்படி கொடுத்தா அந்த அம்மா உணவை படிப்படியாக மூடிடுவாங்க. அப்படித்தான் பல உணவு மூடப்பட்டிருக்குது. மீண்டும் அம்மாவுடைய அரசு உங்களை போல் இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய துணையோடு, இளைஞர்களுடைய துணையோடு ஆட்சி வளர்ந்தவுடனே ஏழைகளை கனவு நிறைவேற்றப்படும். நல்ல தரமான உணவு அம்மா உணவகத்தில் கிடைக்கும். மூடப்பட்ட அம்மா உணவகங்கள்லாம் அதிமுக ஆட்சி வந்தவுடன் திறக்கப்படும். 7.5 ஐடி எப்படி வந்தது ஐயா? 7.5 வந்தது. நானும் அரசாங்க பள்ளியில் படித்தேன். நானும் எங்கள் ஊரில் கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்தேன். ஆகவே இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 41% பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,70,000 பேர் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள். அவர்கள் பார்க்கின்ற பொழுது 17-18ஆம் ஆண்டு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த நீட் தேர்வில் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு கணக்கிடும்போது வெறும் 9 பேர் தான் இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள். 41% இருக்கின்ற மாணவ செல்வங்கள் 3,70,000 பேர் இருக்கின்ற மாணவர்களுக்கு வெறும் 9 பேருக்கு தான் மருத்துவ கல்வி கிடைக்கப்பட்டது. அப்போ தான் சிந்தித்தோம், நாமளும் அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த மாணவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். அவர்களுக்கு பல்வேறு காலகட்டம், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இங்கே சொன்னாங்க, பெற்றோர் இல்லை, கூலி வேலை செய்கிறாங்க. இப்படி நம்முடைய தாய் தந்தைகள் பல்வேறு வேலைகளை செய்து நம்மை படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருந்த மாணவர்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. அவர்களும் அப்பாவோட சேர்ந்து பணிபுரிய வேணும், வீட்டு வேலை செய்யணும். இதுக்கிடையில் தான் கல்வி கற்க முடியும். ஆக திறமை இருந்தாலும் ஆனால் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் சுமார் 3000 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இந்த மருத்துவக் கல்வி கிடைக்கின்ற இந்த மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள், இவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. அது என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அம்மாவுடைய அரசு இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில்
இடம் கிடைத்த மாணவர்களுக்கு இந்த மருத்துவக் கல்வி கட்டணம் முழுவதும் அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை வழங்கி ₹1 செலவு இல்லாமல் இந்த அரசு பள்ளியை படிக்கும் மாணவர்கள், இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கி மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசு. ஆகவே இந்த அற்புதமான நிகழ்ச்சி, இந்த மடிக்கணினுடைய பயன் என்ன, இந்த மடிக்கணினி கிடைக்காததுனால மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ற இந்த உரையாடலாம் உங்களோடு கலந்து பேசி நானும் உங்களோட மூலமாக அந்த விஷயத்தையெல்லாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே இதையெல்லாம் மாண்புமிகு அம்மாவுகள் அறிந்த காரணத்தினால்தான் இப்படி தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் அறிவுபூர்வமான மாணவர்களாக உருவாக்க வேண்டும், தரமான கல்வி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அது உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞான உலகம், அந்த விஞ்ஞான உலகத்திற்கு தகுந்தவாறு நம்முடைய மாணவர்களை மாற்றம் தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த மடிக்கணி திட்டத்தையே அம்மாவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் கொண்டு வரல. முதல் தமிழகத்தில் தான் நம்முடைய மாணவர்கள் இளைஞருடைய நலன் கருதி, அவருடைய எதிர்கால நலன் கருதி இந்த மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 2011 2021 வரை இது மாணவருடைய பொற்கால ஆட்சி என்றே கூறலாம். ஒரு பொற்கால மாணவர்களுக்கு அவ்வளவு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைத்தது. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது கல்லூரியில் குறைவு. இன்றைக்கு நம்முடைய கற்போடைய எண்ணிக்கை, உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சது. அப்போ நிறைய கல்லூரியில் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நிறைய கல்லூரியில் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு, இருவரும் தலைவருடைய வழியில் அம்மாவுடைய அரசாங்கமும் அதை பின்பற்றி இன்றைக்கு தமிழகத்திற்கின்ற மாணவர்களுக்கு முழுமையான உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல கல்லூரிகளே தனியார் வசம் சரி அரசு சரி திறக்கப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை அதிமுக ஆட்சியில் தான் ஏற்பட்டது. இன்றைக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது 2030 தான் அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அடையப்பட்டு இன்றைக்கு இந்தியாவில் உயர்கல்வி படிப்பதிலே ஒரு சிறந்த முதல் மாநிலம் என்ற பெருமையை தேடித்தந்த அரசாங்கம் அதிமுக அரசு. நீங்கள் 2011 பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அம்மா முதலமைச்சரானாங்க. அந்த காலகட்டத்தில் 100க்கு 32% தான் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை இருந்தது. கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தியதின் விளைவு அம்மா 2019-20 கிட்டத்தட்ட 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து நாட்டிலேயே முதல் மாநிலம் உயர்கல்வியில் என்ற பெருமை நாம் பெற்றோம். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ துறை இருக்குது. மாண்பு அம்மா அவர்கள் எண்ணி பார்த்தாங்க, எந்த ஒரு மாநிலம் கல்வியில் சிறக்கின்றதோ அந்த மாநிலம் அனைத்து துறைகளிலும் வளரும். அந்த மாநிலத்தில் வளம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். அது இரண்டும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கல்வி என்பது அழியா செல்வம். யாரும் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த கல்வியை நம்ம இடமிருந்து பறிக்க முடியாது. அப்படி அழியா செல்வத்தை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நிறைய திட்டத்தை கொடுத்தோம். மக்களுக்காக நன்மை செய்த அரசாங்கம் அதிமுக ஆட்சி. அது மட்டும் இல்லை, 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம். 10 ஆண்டில் 7 சட்டக்கல்லூரி. நான் முதலமைச்சர் இருக்கும்போது 6 சட்டக்கல்லூரி திறந்து அற்புதமான சட்டக்கல்லூரி. சாதாரண அந்த சட்டக்கல்லூரியை நீங்கள் போய் பார்க்க வேண்டும் மாணவர்கள். இன்றைக்கி விழுப்புரம் போய் பாருங்கள், சேலத்தில் போய் பாருங்கள். லேட்டஸ்ட்டாக மாணவர்கள் அரசு சட்டக்கல்லூரினே பார்க்க முடியாது. லைப்ரரியெல்லாம் பெங்களூரில் இருக்கிற சட்டக்கல்லூரியில் என்ன லைப்ரரி இருக்குதோ அதே லைப்ரரி நம்முடைய விழுப்புரத்தில் இருக்கும். அதே அரங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கலை அரங்கம் வச்சுருக்கிறோம். இப்படி மாணவருடைய திறனை வளர்க்க வேண்டும். ஒரு சட்டம் பயிலக்கூடிய மாணவனுக்கு தேவையான வசதி முழுவதும் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் இந்த 7 சட்டக்கல்லூரிகளையும். அதே போல் இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி 21 கொடுத்தோம். பொறியியல் கல்லூரி 4. இந்த 10 ஆண்டுகள் மட்டும் 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி. இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நம்முடைய சேலம் மாவட்டத்தில் 1000 கோடியில் 1050 ஏக்கரில் நாங்கள் உருவாக்கணும். இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க.
அதே மாதிரி அதிமுக ஆட்சி 10 ஆண்டில் புதிதாக 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். அதில் சுமார் 40 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இருந்தது. அதில் கட்டணம் அதிகம். மாணவருடைய கோரிக்கை ஏற்று நாங்கள் இதை அரசு கலைக்கல்லூரியை மாற்றணுன்னாங்க. உடனடியாக அரசாங்கம் உத்தரவை போட்டு நான் முதலமைச்சர் இருந்ததில் அந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியை அரசு கலைக்கல்லூரியாக கொடுத்தோம். குறைந்த கட்டணத்தில் நம்முடைய மாணவர்கள் கல்வி பயிலாம். அதே போல் ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம். இன்றைக்கி கிராமத்திலிருந்து நகர வரை எங்கெல்லாம் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த மாணவர்கள் அனுப்புறதில்லை. நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்முடைய குழந்தை 2 கிலோமீட்டர் போய் செஞ்சு படிக்கிறதுக்கு துன்பப்படும் சொல்லி நிறைய அனுப்புறதுனால எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு 10 ஆண்டு காலத்தில் 248 தொடக்க பள்ளிகளை தொடங்கணும். 117 தொடக்க பள்ளிகளை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தணும். 1079 நடுநிலை பள்ளிகளை தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலை பள்ளியாக மாற்றி கொடுத்தோம். 604 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தணும். இதையெல்லாம் கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அவருடைய வசதிக்கேற்ப அந்த பகுதியிலேயே ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என்று பள்ளிகளை திறக்கப்பட்டு கல்வி கற்புடைய எண்ணிக்கை நாட்டிலேயே உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில். அதே போல் 120 அரசு மேல்நிலை பள்ளிகளில் மாதிரி பள்ளிகளாக அதுக்கு தரம் உயர்த்தப்பட்டு நம்முடைய மாணவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில், பெற்றோருடைய கோரிக்கையின் அடிப்படையில் மாதிரி பள்ளிகளை உருவாக்கணும். தனி கட்டணம், அற்புதமான கட்டடத்தெல்லாம் கட்டி கொடுத்து மாணவனுடைய கல்வித்தரத்தை உயர்த்தணும். அதே போல் இன்றைக்கெல்லாம் நவீன காலம் ஆகிப்போச்சு. எல்கேஜி யூகேஜி எல்லாம் வேணுங்கிற நிலைக்கு ஆகிப்போச்சு. அதனால் 2381 நடுநிலைப் பள்ளிகளில் வந்து எல்கேஜி யூகேஜி வகுப்பில் தொடங்கணும். வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிக்கு 4% இடஒதுக்கீடு, விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு, இதெல்லாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுத்தோம். இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அற்புதமான வாய்ப்புகள், நன்மைகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதோட நீங்கள்லாம் பல கருத்துக்களை சொன்னீங்க. இன்றைக்கி ஒரு குடும்ப சூழ்நிலை, அந்த மடிக்கணினி கிடைக்காத காரணத்தினால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம், மடிக்கணினி கிடைக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு இதனால் பயன் கிடைத்தது, நன்மை கிடைத்தது என்ற வார்த்தைலாம் சொன்னீங்க. இதுதான் அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி என்பது மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள், நாட்டு மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற அரசாக பிரதிபலித்தது. ஆனால் 2021 ஆட்சி பிறகு பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் எடுத்துக்கணும். இந்த மடிக்கணினியுடைய நன்மைகள், பயன் இளைஞர்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதையெல்லாம் சொன்னோம். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் அலட்சியமாக எண்ணிவிட்டார்கள். இப்பொழுது கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. 4 ஆண்டு காலம் நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் அதிமுக சட்டமன்றங்கள் அதனுடைய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அதோட அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம், தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுக்கின்ற பொழுது மாணவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது இருக்கின்ற கோபத்தின் அடிப்படையில் மாணவர்களை பழிவாங்காதீர்கள் என்ற கோரிக்கை வச்சோம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தலை. இன்றைய நிலை என்ன? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. ஆக மாணவர்கள் இளைஞர்களுடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டது இந்த அரசாங்கம். இந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய வாக்குகள் அவருக்கு தேவை. இன்றைக்கு மாணவர்கள் இளைஞருடைய செல்வாக்கை இந்த அரசு இழந்து விட்டது. மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களெல்லாம் இந்த அரசாங்கம் முடக்கிவிட்டது, நிறுத்திவிட்டது. அதனால் அந்த கோபத்தை தணிக்கின்ற விதமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மாணவர்களுடைய வாக்கு தேவை. ஏன்னா ஓட்டு போடுகின்ற வயது, ஓட்டு போடக்கூடிய வயது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தான். அந்த முன்னிட்டு தான் இப்போ 10 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, அதை கொடுப்பது வரவேற்கத்தக்க தான். ஆனால் எப்போ கொடுத்துருக்கணும்? இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பு கொடுத்திருந்தாலோ, இந்த கல்லூரி திறக்கின்ற பொழுது இந்த அறிவிப்பை கொடுத்திருந்தாலோ, இந்த மாணவ செல்வங்கள் கடனுடன் வாங்கி இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள்லாம் இந்த மடிக்கணினியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இன்றைய நிலை என்ன? இடையிலே ஒரு 5 மாதம் கழித்து கல்லூரி திறந்து படித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு 5 மாதம் கழித்து இந்த மடிக்கணினி கொண்டிருக்கிற திட்டத்தை கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் கொடுத்த மாதிரி இல்லை, அறிவிச்சிருக்கிறாங்க. கொள்முதல் செய்வதாக பத்திரிகை செய்தி. இப்போ கொடுக்கறதுனால எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா அவர்களாம் ஏற்கனவே மடிக்கணினி வாங்கிக்கிட்டாங்க.
ஏன்னா கல்வி தொடர வேண்டும் அல்லவா. அது இறுதி ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் இன்னும் 1 மாதத்தில், இன்னும் 2 மாதத்தில் அந்த கல்வி முடித்து அதில் வெளியில் டிகிரி வாங்கிட்டு வெளியில் போகணும். பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அந்த படிப்பை முடித்து வெளியிலே செல்லக்கூடிய சூழ்நிலை. இப்படி இந்த அரசாங்கம் திட்டமிடாமல் இந்த செயல்பாடினால் மாணவருக்கும் பலன் இல்லை. ஒவ்வொரு திட்டமும் ஒரு அரசாங்கத்தை செலவழித்து தான் திட்டத்தை நிறைவேற்றாங்க. அப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த திட்டம் சரியான காலகட்டத்திலே உரிய நேரத்திலே, நீங்களாம் குறிப்பிட்டீங்க, உரிய நேரத்தில் அது அந்த மாணவனுக்கு கிடைச்சா தான் அந்த அந்த மாணவனுக்கு பலன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி கிடைக்கல. கொடுக்குறன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட முதலமைச்சர் சொன்னார், காலை உணவு திட்டத்தை துவக்கின்ற பொழுது சொன்னார், தொடங்கப்பட்ட போது சொன்னார், நாங்கள் ஓட்டுக்காக இந்த காலை உணவு திட்டத்தை தருவங்கள, நம்முடைய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை துவங்கல. இப்போ எதுக்காக திறந்துருக்கிறாரு? அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது +1 +2லையும் நாம் கொடுத்தோம். ஆனால் இந்த ஆட்சியில் +1 +2 கொடுக்கல. இன்றைக்கு ஓட்டு போட வயது வந்தவர்களுக்கு கொடுக்குறீங்க. கொடுப்பதை நாங்கள் இல்லை தடுக்கவில்லை, கொடுப்பது சிறந்தது. உரிய காலத்தில் கொடுக்க வேண்டும் தான் சொல்கிறோம். ஏன் இப்போ கொடுக்கல? +1 +2 கொடுத்தா அவர்களுக்கு வாக்கு கிடைக்காது. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து, மாணவருடைய செல்வாக்கு இழந்து, இளைஞருடைய செல்வாக்கு இழந்து இருக்கின்ற நேரத்தில் இந்த 10 லட்சம் மாணவர்களுக்கு இந்த மடிக்கணை கொடுத்து அவர்களை வாக்குகளை பெறுவதற்கு தான் இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை கொடுக்குத ஒழிய மாணவருடைய நலன் கருதியோ மாணவருடைய எதிர்கால நலன் கருதிய இந்த திட்டத்தை கொடுக்கலை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதோட இங்கே இந்த திட்டம் கிடைக்காத பற்றி சொன்னீங்க. எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியை படித்த காரணத்தினால அவருடைய மடிக்கணினை வைத்து அதன் மூலமாக எங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்து நாங்கள் பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு கிடைக்கப்பட்டு பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு இந்த திட்டம் பயன்பாருங்க. ஒரு மடிக்கணினி தனக்கு மட்டும் இல்லை, தனக்கு பின்னால் வருகின்ற குடும்ப உறுப்பினருக்கும் இந்த பயன் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட திட்டத்தை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், மாண்புமிகு அம்மா அவர்கள். எந்த திட்டத்தை கொடுத்தாலும் அந்த திட்டம் கடைசி வரை பயனளிக்கக்கூடிய திட்டமாகத்தான் அதிமுக அரசு போடப்பட்டு நடைமுறைப்படுத்தது வந்தது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்று எடுத்தால் கூட படித்து முடித்த பிறகு வேலை வாய்ப்பு மிக முக்கியம். அதற்காகத்தான் நம்ம கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த அடிப்படையில் 2015 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 2,42,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. சுமார் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள்லாம் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அந்த வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரியில் சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை தொடங்கப்பட்டு சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு சுமார் 94 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதையெல்லாம் நடைமுறைக்கு வந்து பல லட்சம் பேருக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கமும் அதிமுக அரசாங்கம். உங்களை படிப்பு வைக்க மட்டுமல்ல, உங்களை படித்து வைக்க மட்டுமல்ல, படித்து முடித்த பிறகு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்ததும் அதிமுக ஆட்சியில் தான். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். இன்றைய ஆட்சியாளர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் முதலீட்டு மாநாட்டை ஈர்க்குன்னு சொன்னாங்க. பிரதான எதிர்க்கட்சி முறையில் சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பினேன். பொது வெளியில் ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தேன். திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டுங்க, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது, அதனால் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற விவரத்தை வெள்ளை அறிக்கையின் மூலமாக விடுன்னு சொன்னால் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாரு. இப்படிப்பட்ட அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி மாணவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்கள். இதையெல்லாம் எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கில்லை. உங்களை போல் இருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், இந்த அரசாங்கத்துடைய பயன்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள என்பதற்குத்தான் நாங்கள் இந்த கேள்வியை முன்வைச்சோம். ஆனால் இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் கிடைக்கல. ஏன்னா இந்த அரசாங்கத்தில் முழுமையாக இந்த தொழிற்சாலை ஈர்க்கக்கூடிய நிலையில் இல்லை. புதிய தொழில் முதலீட்டு ஈர்த்ததாக தெரியல. இன்றைக்கு ஜெர்மன் நாட்டுக்கு முதலமைச்சர் போகிறார் இந்த தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக. அப்போ விமான நிலையத்தில் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,200 கோடி
தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இந்த தொழிலெல்லாம் வருகின்ற பொழுது 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு செய்தி சொல்லிட்டு அதில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொல்லிட்டார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்தினர் சுமார் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். அப்படி ஏதாவது 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இந்த 4 ஆண்டு காலத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதுங்களா? தெளிவாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆக ஒரு முதலமைச்சரே ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார். ஏங்க அப்படி இல்லை, இந்த ஆண்டில் இவ்வளோ தொழில் முதலீட்டு ஈர்த்தோம், இவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிது அப்படின்னு நாங்கள் புள்ளி நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் அத்தனையும் சொல்லுவது அத்தனையும் பொய். அந்த பொய்யை மூலதனமாக வைத்து தான் மாணவர்கள் ஏமாற்றிக்கிட்ட ஒரே அரசாங்கம், பொதுமக்கள் ஏமாற்றிக்கிட்ட ஒரே அரசாங்கமாக தான் அரசாங்கம் இருந்து கொண்டு என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். இதற்காக சொல்லினேன் என்று சொன்னால் அரசியலுக்காக சொல்லவில்லை. மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். படித்து முடித்த பிறகு அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேணும். ஒரு புதிய தொழிற்சாலைகள் வந்தால்தான் அதற்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதோட இதே அரசாங்கம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையில் வெளியிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அரசு பணியிடம் 3 லட்சம் காலி பணியிடம், அரசு சார்ந்த காலி இருப்பிடங்கள் 2 லட்சம், ஆக மொத்தம் 5.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் சொன்னாங்க. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த ஆட்சியில் 50,000 பேருக்கு தான் இந்த அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிப்பு சட்டமன்றத்தில். இதுவரை இந்த ஆட்சியில் இருக்கின்ற வரை அவர்கள் அறிவிக்கின்ற வரை இந்த 4 ஆண்டு காலத்தில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் 4 ஆண்டில் 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. பணி ஓய்வு பெற்றவங்க 75,000 பேர். பணியாணை வழங்கப்பட்டு பணியில் நியமிக்கப்பட்டவர்கள் 50,000 பேர். ஆனால் அதுலேயே 25,000 பேர் இருக்குது. இவருடைய ஆட்சி காலத்தில் பணி ஓய்வு பெற்றதுக்கும் பணி நியமிக்கப்பட்டும் இரண்டும் கணக்கிட்டுங்களா 25,000 பேர் பாக்கி இருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு 5 லட்சம் காலி பணியிடங்கள் என்ன என்று கேட்டால் பதிலே கிடையாது. இதையெல்லாம் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் படித்து பட்டம் பெற்றவர்கள் இன்றைக்கு பல பேர் வேலைக்கு போயிருக்கிறீங்க, இன்னும் பல பேர் படித்து வேலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதற்காகத்தான் இந்த கருத்து சொல்கிறேன். ஆகவே இங்கே வரி புரிந்து சிறப்பான கருத்துக்களை எங்களோடு கலந்து பேசி உங்களுடைய உணர்வுகளை தெரிவித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தகவல் தொழில் பிரிவு செயலாளர் அறிவிச்சர் சத்யன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய மாநில தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்ண்ணே, அண்ணாட்ட எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா